கொஞ்சம் விட்டு இருந்தா டெல்லியில இருந்து கிளம்புறப்ப நம்ம ஸ்கேம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இன்னைக்கு டெல்லியில கடைசி நாள் ஆனா கதை கொஞ்சம் பெருசு, முடிஞ்ச அளவுக்கு சின்னதா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சிக்ஸ் பேக்ஸ் போற எபிசோட் 43 வீடியோ பாக்குறோம். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போங்க. அப்புறம் இது வந்து ஏன் டெல்லி பயணம் பாகம் 5. ஒரு வழியா நான் டெல்லியை விட்டு கிளம்புறதுனால வந்தாச்சு. ஸோ காலங்காத்தால ரன்னிங் கிளம்பிட்டேன். அப்படியே குடுகுடுன்னு அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி ஒரு 2 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. அப்படியே சுத்தி போறப்ப ஜாலியா என்னென்ன நடந்துச்சு, இப்ப வந்த பிறந்து போற வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு எல்லாமே ஃபிளாஷ் ஆச்சு. ஜாலியா வைப்பா இருந்துச்சு. அந்த வைப்போட ரன்னிங்கை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். ரிட்டர்ன் ஆகிறதா இந்த கடையை பார்த்தேன். இந்த கடை தான் கச்சோரி கடை. காலங்காத்தால இவங்க கச்சோரி தான் சாப்பிட்றாங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நானும் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். அது நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஊர்ல பூரி கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். வந்து நிறைய எடிட்டிங் வேலை இருந்துச்சு. ரொம்ப நேரம் அதில் தான் உட்காந்துருந்தேன். ஒரு வழியா ரூமை காலி பண்ற நேரம் வந்துருச்சு. சரி ஓகேன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே ரூமையும் காலி பண்ணிட்டு டெல்லியை சுத்தி பார்க்க கிளம்பியாச்சு. சரி ஓகே எங்க போலான்றப்ப எங்க அக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்துருச்சு. அதனால எங்க போலான்னு கேட்டே ஒரு ஸ்பாட் சொல்லிச்சு. அங்க போய் நம்ம ட்ரை பண்ண சொல்லிச்சு. சரி போலான்னு போற வழியில இந்த கடையை பார்த்தேன். இங்க லசியும் சமோசாவும் சூப்பரா இருந்துச்சு. ஒரு போட்டு அப்படியே அந்த கடையை தேடி ஒரு சிறு பயணம். பொறுமையா டெல்லி ரோடுகள் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு பொறுமையா நடந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. இதுதான் அந்த கடை. இங்க வந்து எங்க அக்கா ராஜ்மா சாவல்னு ஒன்று ஆர்டர் பண்ண சொல்லிச்சு. பயங்கரமான பேரா இருக்குன்னு சொல்லி வெறி கொண்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கிட்னி பீட்ஸும் ரைஸ் தான் நண்பர்களே. நல்லா இருந்துச்சு. எனிவேஸ் நல்லபடியா சாப்பிட்டு அப்படியே அடுத்த பயணத்தை தொடங்கியாச்சு.